வெல்கம் பேக் டு ஹன்சிகுட்டி சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம மீல் மேக்கரை வச்சு ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணி ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி ஹீட் ஆனோன்னே உங்களுக்கு எவ்வளோ மீல் மேக்கர் தேவைப்படுதோ அவ்வளோ மீல் மேக்கர் எடுத்து நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கணும். அந்த டைமில் போட்டுக்குங்க. அது மேலே மேலே வரும், அதை உள்ளே அழுத்தி விட்டுக்கோங்க. நல்லா தண்ணியில் போட்டு நல்லா தண்ணிக்குள்ளே ஊறி இருக்கணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் கழித்து எடுத்து நம்ம அந்த தண்ணியை புழிஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம எவ்வளோ நம்ம போட்டாலும் அது பொங்கி பொங்கி மேலே வரும். நல்லா அழுத்தி விட்டுக்கணும். அந்த டைமில் நம்ம எடுத்துகிட்டு நம்ம குளுந்தண்ணியில் கூல் வாட்டரில் அப்படின்னா நார்மல் வாட்டரில் அதை ஒருக்கா நம்ம அலசி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த அலசி எடுத்ததை நல்லா புழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எதுக்காக அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, அதில் இருக்கிற தண்ணி நம்ம சுத்தமாக வடித்து எடுத்தோம்னா தான் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணி இருக்காது. தண்ணி கை சூடாக இருக்கும் புழிஞ்சு எடுக்கிறதுக்கு. அதுக்காக நம்ம வார்ம் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஹீட் இருக்காது. அதுக்காக நான் அப்படி புழிஞ்சு எடுத்துகிட்ருக்கேன். கூல் வாட்டரில் அலசிட்டு புழிஞ்சு எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம தேவையான அளவுக்கு வச்சுருக்கிறது எல்லாத்தையும் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா சில்லி போடுறோம். அதுக்காக நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறது, நம்ம சில்லி பவுடர் நான் ஹோம்மேட் சில்லி பவுடர் வச்சுருக்கேன். அதை நான் போட்டுக்கிறேன். சில்லி பவுடர் போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவும் கடல மாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் எல்லாமே இதில் ஆட் ஆகியிருக்கிறனால நான் எதுவும் ஆட் பண்ணலை. வெறும் சில்லி பவுடரும் சால்ட்டு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எக்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ட்ரையாக இருக்கும்போதே இந்த மீல் மேக்கரை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இதுலேயே தண்ணி இருக்கும். அதனால நான் தண்ணி ஆட் பண்ணல. வெறும் பவுடராக தான் நான் போட்டிருக்கேன். நல்லா இதுவே நமக்கு கரெக்டாக பதமாக இருக்கும். ஏன்னா அதில் தண்ணி நமக்கு வரும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அப்படியே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் தண்ணியே தெளிக்கல, ஆனால் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி கண்டிஷனுக்கு வரும்போது ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு வடை சட்டி எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சு வடை சட்டியில் இருக்கிற எண்ணெயை நம்மளை காய வச்சுக்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் போட்டு எடுத்துக்கலாம். நமக்கு ஓரளவுக்கு ஹீட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தெரியும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மீல் மேக்கர் எடுத்து போட்டு ஒரு 1 மினிட் கழித்து திருப்பிவிடுங்க. உடனே திருப்பிவிடாதீங்க. ஒரு நிமிஷம் ஆனால் தானாகவே ஸ்ப்ரெட் ஆயிரும். தனித்தனியாக வந்துடும், ஜாயிண்ட் ஆகாது. அந்த டைமுக்கு இருக்கும்போது நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். நம்ம போட்ட உடனே திருப்பி போட்டோம் அப்படின்னா அது பவுடர் மிக்ஸ் ஆகிருக்கிற பவுடர் எல்லாம் எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு செகண்ட் கழித்து நீங்கள் எண்ணெயில் ஒரு கொதி வந்த உடனே நீங்கள் பிரித்து விட்டிங்கன்னா அது பிரிஞ்சுக்கும், ஒட்டி ஒட்டி வராமல். அந்த டைமுக்கு நல்லா பிரிச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு மறுபடியும் அப்படியே திருப்பிவிடுங்க. ஈஸியான ஸ்நாக்ஸு, குயிக்கான ஸ்நாக்ஸு, வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்யக்கூடிய பொருள். 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செஞ்சு கொடுக்குறது, என்ன வாங்கி கொடுக்குறது நம்ம யோசிச்சுட்ருக்கிறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு வேலை முடிச்சிடலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், பொரிச்சு எடுத்தாச்சு. பார்த்தாவே கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. போட்டு எடுத்துகிட்டு இருக்கிற பேலன்ஸையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குதுன்ட்டு எல்லோரும் சொல்லுங்கள். இது ஒரு ஈஸியான குயிக்கான ஹோம்மேட் ரெசிபி. நம்ம கடையில் கண்ட எண்ணெயில் பொரித்து கொடுக்குறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே நம்மளே செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு டைம் அதிகமாக தேவைப்படுதுன்னு கிடையாது. ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லாவே வேக வச்சு எடுங்க. இல்லாட்டி கொஞ்சம் சவக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா வேக வச்சு எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள்.
எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இதெல்லாம் சாப்பிடுவாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.